ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து என்னன்னா இயர்லி கான்செப்ட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். தனிமங்களுடைய வகைப்பாட்டில் முற்கால கருத்துக்கள் ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லியிருப்பாங்க நம்ம பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து டாபர்னிர் ட்ரையட், அதாவது டாபர்னினுடைய மும்மை விதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, மும்மை விதின்னு சொல்றாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. டாபர்னிர். இப்படியே கொஸ்டின் கேட்கலாம். மும்மை விதியை சொன்னது யாருன்னு கேட்கலாம். டாபர்னிர். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அந்த எலமெண்ட்ஸ் இருக்குல்லையா, தனிமங்கள் இருக்கு இல்லையா, அதை எதை பேஸ் பண்ணி வகைப்படுத்திருக்காரு அப்படின்னா வந்து அதனுடைய அட்டாமிக் மாஸ், அதனுடைய நிறை இருக்கு இல்லையா, அட்டாமிக் நம்பரு, அட்டாமிக் மாஸ் இருக்கு. அட்டாமிக் மாஸ் வச்சு என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு தொகுதி கீழே வந்து 3 தனிமங்களா பிரிக்கிறார். ஓகேங்களா, இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரியும். சரி, என்ன பண்றாருன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 சொல்லி தனித்தனியா பிரிக்கிறாரு. ஒவ்வொரு குரூப்புகளையும் 3 எலிமெண்ட் கொண்டு வர்றாரு. ஓகேங்களா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 3. ஓகேங்களா, இப்போ என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறான்னா ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறார். லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 எலிமெண்ட். இந்த 3 எலிமெண்ட் எதை பேஸ் பண்ணி வகைப்படுத்துறாரு? அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் நம்பர் கிடையாது. ஃபர்ஸ்ட் வரவங்க எல்லாருமே அட்டாமிக் மாஸ் தான் பயன்படுத்துவாங்க. அட்டாமிக் மாஸை பயன்படுத்தி என்ன பண்றாருன்னா எலிமெண்ட்ஸ் வந்து அவர் 1, 2, 3 பிரிக்கிறார். இப்போ இவர் இது எதுக்கு மும்மை விதின்னு சொல்றாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா லித்தியம், அதனுடைய அட்டாமிக் மாஸ் என்னது 6.9. தேர்ட் இருக்கிறது என்னது பொட்டாசியம் இருக்கு இல்லையா, இதனுடைய அட்டாமிக் மாஸ் என்னது 39.1. இப்போ என்ன ஆனது 46 இருக்கு இல்லையா. இந்த ரெண்டையும் கூட்டி நம்ம 2ஆல டிவைட் பண்ணா வரும் இல்லையா. இப்போ 46 இருக்கு, 46 2 டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது 23 கிடைக்குதா. அப்போ அதாவது ஃபர்ஸ்ட்டையும் தேர்டையும் கூட்டி நம்ம ஆவரேஜ் எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒரு நம்பர் வரும் இல்லையா. அந்த நம்பர் எது மிடில் இருக்கிற எலமெண்டோட அட்டாமிக் மாஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. புரியுதா அவர் ஏன் மும்மை விதின்னு சொல்றாருன்ட்டு? சொன்னது வந்து யார் அப்படின்னா வந்து டாபர்னிர்.